ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா லேயராட்டு ஒரு சப்பாத்தியும் அதுவும் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் ரோலும் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பன்னீர் கூட நான் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ண பன்னீர் தான் இன்றைக்கி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வீட்டிலே கூட எல்லாமே ரெடி பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான். இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாட்டு. குடமிளகா பார்த்திங்கன்னா ஒரு பாதி குடமிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உள்ளியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, அது இல்லாட்டு நீங்கள் நார்மல் வத்தல் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அது வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. இது வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறது வந்து பன்னீரை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து பன்னீரை இதே மாதிரி கூட ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்றா கோட்டாகி வரணும். நம்ம இதே மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கன் பொரிக்கிறது கூட நம்ம வந்து இதே மசாலா யூஸ் பண்ணி கூட பொரிச்சிக்கிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். பன்னீர் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா இடமும் கோட் ஆனால் மட்டும் போதும் லைட்டாக. இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் அன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து 3 சப்பாத்தி உருண்டையாட்டு நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுங்க. 2 சைடும் நல்லா வந்து எண்ணெய் வந்து போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம கத்தியை வச்சு சென்டரில் நடுவில் வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா லேயராட்டு வரும். அதை அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. மாவு எதுவுமே போடவே வேண்டாம். நம்ம வந்து எண்ணெய் போட்டிருக்கனால அதிலே அது வந்து நல்லா வந்து விரிஞ்சு சூப்பராட்டு வரும். இப்போ எல்லாம் நல்லா விரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம். லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் சுற்றி வந்து ஊற்றிக்கிடுங்க. நம்ம வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற புரோட்டா மாதிரி இது வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்துச்சு. இப்போ நல்லா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வந்து உப்பி நம்மளுக்கு வந்து சூப்பராட்டு வரும். இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுவிடுங்க. பட்டர் இல்லாட்டி நெய், அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து போட்டுவிடுங்க. இது வந்து பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர், இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண பன்னீருங்கிறதால நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக வந்து உடஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ரோல் தான் பண்ண போகிறோம், அதனால தான். இப்போ வந்து இதில் வந்து தக்காளி போட்டுவிடுங்க. கூடவே பெரிய உள்ளி, குடமிளகா, இது வந்து போட்டுட்டு ரொம்ப வந்து குக் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து இதில் மயோனைஸ் இருந்துச்சுன்னா மயோனைஸ் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கிடுங்க. இந்த பேப்பர் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுடலாம். பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றிட்டு கீழே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பன்னீர் ரோல் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.